வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருப்பது தனிப்பாடல் திரட்டில் ஔவையாரின் தனிப்பாடல். அதிலே 17வது பாடல் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலுக்கு பின்னால ஒரு பின்புலம். கம்பர் ஔவையை இரு பொருள் படும்படியாக கூறுகிறார், ஒரு செய்யுள் கூறுகிறார். அதுல ஒரு காலில் நாலிலை பந்தல் அடி அப்படின்னு அடிபுடி, பெண்களை பார்த்து அடியே அப்படின்னு சொன்னா இருக்கும்ல, ஆனா அப்படி இல்லை. ஆனா இரண்டு பொருள் படும்படியாக அப்படி சொல்கிறார். ஒரு காலில் 4 இலை பந்தலடி என்று தொடங்கும் ஒரு பாடலை கூறுகிறார். அது கம்பன் தனிப்பாடல்ல நம்ம பார்க்கலாம். ஒரு காலில் 4 இலை பந்தலடி அப்படின்னு அடி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஔவையாருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அவங்க பதிலுக்கு கம்பருக்கு பதில் உரை இது. யாரை அடா, நீ அடின்னு சொன்ன, நான் அடான்னு சொல்லுவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இரு பொருள் படும்படியாக எழுதப்பட்ட பாடல். கம்பனுக்கு பதிலாக பதிலுரையாக ஔவையார் இயற்றிய பாடல் இந்த தனிப்பாடல். நாம் இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். 8 லட்சணமே. 8 அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல ஆ போடுவாங்க. க அப்படின்னு போட்டா 1 அப்படி தமிழ் எழுத்துக்களுக்கு, இந்த எண்களுக்கு தமிழ் எழுத்து இருக்கு இல்லையா? அப்போ அ என்பது 8ஐ குறிக்கும். கால் என்பதுக்கு வன்னு போட்டா அது கால், கால் அரை முக்கால்னு சொல்றோம் இல்லையா? அந்த கால் என்பதற்கு கால் 1/4, இதற்கு வ என்ற எழுத்து, இந்த எண்ணுக்கு வ என்ற எழுத்து. இப்போ நீங்க படிங்க. 8 லட்சணம்னா அவலட்சணம். ஒரு அருவருப்பு தரத்தக்க, அருவருக்கத்தக்க முகத்தை உடையவனே. 8 லட்சணமே. யமன் ஏறும் பரி. பரி என்றால் குதிரை என்று அர்த்தம். பொதுவா குதிரை என்பது பொதுவாக வாகனமாக பயன்படக்கூடியது, மனிதர்கள் பயணிப்பதற்கு வாகனமாக பயன்படக்கூடியது. அதனால இந்த இடத்துல பரி என்பதற்கு வாகனம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். யமன் ஏறும் வாகனமே. யமன் ஏறும் வாகனம், யமனுடைய வாகனம் எது? எரும மாடு. அப்போ கம்பரை பார்த்து அவலட்சம் பிடிச்சவனே, எரும மாடே அப்படி சொல்ற. 8 லட்சணமே. யமன் ஏறும் பரியே, யமன் ஏறும் வாகனமே. யமனை சுமந்து செல்லக்கூடிய வாகனமாகிய எருமை மாடே. மட்டில், மட்டு என்றால் மட்டற்ற மகிழ்ச்சி, மட்டு அளவு, மட்டற்ற அளவில்லாத. அப்போ மட்டில் பெரியம்மை, அளவு கடந்த பெரிய அம்மை. பெரியம்மை யாரு? மூதேவி. அப்போ அளவு கடந்த பெரியம்மை, ரொம்ப பெரியவங்க, ரொம்ப பெரியவங்கன்னு சொல்றோம் இல்லையா? ரொம்ப பெரிய அம்மை. அம்மை என்றால் பெண், பெரிய பெண், மூதேவி. மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மையினுடைய வாகனமாக இருக்கக்கூடியவனே. முட்டை, முட்டைனால் the whole, complete, முழுவதும். முழுவதும் கூரை இல்லா வீடே. அதாவது குட்டிச்சோறுன்னு அர்த்தம். இந்த வீட்டுல கொஞ்சோண்டு கூரை இருக்கு, கொஞ்சோண்டு இல்லை அப்படின்னா அந்த கொஞ்சம் பகுதியில் மக்கள் வசிப்பாங்க. கூரை அந்த பக்கம் பிஞ்சு போச்சு, கூரை இருக்கிற பக்கம் மக்கள் வசிப்பார்கள். ஆனா இங்க மக்கள்லாம் வசிக்க முடியாது. மக்கள் வசிப்பதற்கு லாயக்கற்ற முழுவதும் கூரை இல்லாத வீடு அப்படின்னா குட்டிச்சுவர்னு அர்த்தம். அப்ப முட்டை முழுவதுமாக மேல் கூரை இல்லாத வீடு, குட்டிச்சுவரே. குலராமன் தூதுவனே. எல்லா குலங்களுக்கும் தெய்வமாக விளங்குகின்ற ராமனினுடைய தூதுவன். ராமனின் தூதுவன் யாரு? ராமன் இலங்கைக்கு தூதாக யாரை அனுப்பினார்? அனுமனை அனுப்பினார். அந்த அனுமனை இங்க குரங்கு, அனுமன் நாகரிகமா சொல்லாம குரங்கே. குலராமன் தூதுவனே. யாரையடா சொன்னாய் அது? இப்ப நீ சொன்னியே, ஒரு காலில் 4 இலை பந்தலடி என்று ஆரம்பித்து பாடினாயே அடின்னு, யாரையடா சொன்னாய்? அது யாரை பார்த்து நீ அப்படி சொல்ற என்று அவர் சொல்லுவதாக எழுதப்பட்ட பாடல்.
ஒரு காலில் பந்தலடி என்று கம்பர் எழுதிய பாடல், ஒரு காலில் 4 இலை பந்தலடி என்று கம்பர் எழுதிய பாடலுக்கு பதில் உரையாக அவர் அடி என்று என்னை அவமானப்படுத்தி விட்டார். எனவே அவருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இரு பொருள் அமையும் பாடல் அது. அதே மாதிரி இரு பொருள் தருகின்ற பாடலாக இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் ஔவையார். 8.25 லட்சணமே, யமன் ஏறும் வாகனமே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்ட மேல் கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, யாரையடா சொன்னாய் அது என்று இந்த பாடலிலே ஔவையார் கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.